ஒரு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க பிறந்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அதிரடிப்படை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக இருக்கும். சூரியன் ராஜா, செவ்வாய் படை தளபதி. இந்த ரெண்டு பேரும் ஒன்றிணையும் பொழுது அதிரடிப்படை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விக்கு அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். அப்படி சொன்னால்தான் அவங்களுக்கு திருப்திப்படும். அந்த கேள்விக்கு விடை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதிரடியான கோபம், அதற்குரிய தண்டனை, இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த அதிரடிப்படை யோகம் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா செவ்வாய் கிட்டத்தட்ட அஸ்தமன நிலைமைக்கும் வருவார். அதே சமயத்தில் ஒரு ராசியில் ஒரு பக்கம் இந்த பக்கம் கடைசியில் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைடில் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த அதிரடிப்படை யோகம் என்பது 100க்கு 100 பங்கு வேலை செய்யும். சரி, அஸ்தமனம் பெற்றிருந்தால், செவ்வாய் அஸ்தமனம் பெற்றிருந்தாலும் கூட அந்த மாதிரி 80%, 70%, 80%க்கு அந்த முன்கோபம், காட்டம், இவைகள்லாம் காட்டமாக இருக்கும். நீதி நேர்மைக்காகத்தான் அந்த கோபக்கனலை வீசுவாங்க. அதிரடிப்படை, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிரடியாக களத்தில் இறங்கி அவங்களுடைய வீர தீரத்தை எல்லாம் காட்டிடுவாங்க. அதுக்கு முன்னால் அவங்க ஏன், எதற்கு, எப்படிங்கிறதுக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் போற்றவும் செய்யக்கூடிய குணம் அவங்களுக்கு உண்டு. மெச்சவும் போற்றவும் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை, பரிசுகளையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த அதிரடிப்படை யோகம் என்பது ஒருத்தருக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருந்தால், அதுவும் குறிப்பாக 3, 6, 8, 12 இந்த இடங்கள் இல்லாமல் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவு சேர்த்துக்கிடலாம், 6ஆம் இடத்துலையும் சேர்த்துக்கலாம். 8ஆம் இடம் என்பது அதற்கு தகுதியான இடம் அல்ல. 12ஆம் வீடு கூட ஓரளவு இருந்தாலும் கூட அது 25% தான் வேலை செய்யும். மொத்தத்தில் இவர்கள் மறையாமல் நல்ல இடத்தில் கேந்திர கோணங்களில் இருந்தாங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அதிரடிப்படை யோகம், நாட்டையே ஆளக்கூடிய ஒரு அருமையான யோகம் இவர்களுக்கு சேரும் என்பது திட்டவட்டமாக புரியும். அவங்களுடைய ஆளுமை திறன் அவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக இருக்கும். வீர தீரங்கள்லையும் கெட்டிக்காரத்தனம். அதே போல் எதையும் நேருக்கு நேர பேசக்கூடியவர்கள், மறைந்திருந்து பேச மாட்டாங்க, தாக்க மாட்டாங்க. உண்மையானவர்கள், நேர்மையானவர்களாக இருக்க பிறந்தவர்கள் ஆவார்.